மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. குமரன் வந்து விஜய்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிட்டேன்ல விஜய் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு சாரி கேட்கணும், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அதை எல்லாமே மறந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் என் கூட நல்லா தானே அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்க, எங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி நான் மறக்க முடியும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாட்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றால் தாண்டி என் பேரனுக்கு இந்த நிலமை, என் பேரன் பாவம், அவன் மட்டும் தனியாக இருந்தான்னா அவனுக்கு இந்த நிலமே வந்திருக்காது, நீ அவன் கூட இருக்கட்டும் அவனுக்கு இந்த நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் பசுபதி வந்து வெளியே வரமாட்டான், அப்படியே வந்தாலும் விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து மொட்டை மாடிக்கு போகும்போது அங்கே இருக்க ஊஞ்சல், அவங்க ரூமில் நடந்த ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவும் வராங்க. சரி விஜய் வெளியே வந்துட்டாரு, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி, விஜய் எனக்கு விட்டு கொடுக்க நீ தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து தலை குனிஞ்சு நிற்கும்போது, அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேட்குறாங்க. இல்லை இல்லை, இனிமேல் விஜய் காவேரி வந்து கிடையாது, நான் வந்து அவரை விட்டு கொடுக்குறேன், நீ வந்து அவரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்தோடனே கேபெல்லாம் புக் பண்ணி வச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து, நீ இன்னைக்கு மட்டும் என் கூட இரேன், இன்னைக்கு ஒன் நைட் மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு, இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாவும் சரி டயர்டாக இருக்குன்னு சொல்கிறால போட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியும் வந்துடுறாங்க. கேப் வந்தோடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் விஜய் வந்து கையை பிடிச்சி நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வண்டியில் ஏறிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.